ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரூபி ஸ்வீட் சமையலில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு இரும்பு சத்து, கால்சியம் சத்து நிறைய தரக்கூடிய கம்பு மாவில் தான் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த கம்பு மாவு நம்ம எப்படி அரைக்கிறது, அதில் சாஃப்டான இட்லியும் தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம். மெஷர்மெண்ட் கப் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி எடுத்திருக்கோம். எந்த கப்பில் அரிசி அளந்து போடுறோமோ அதே கப்பில் தான் கம்பு உளுந்தெல்லாம் அளந்து போடணும். இந்த கம்பு இட்லி நல்ல ஒரு சாஃப்டாக மெதுவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 1 மடங்கு அளவு அரிசியை போட்டு 2 மடங்கு அளவு கம்பு சேர்க்கணும். அப்போ தான் இந்த இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம கம்பு போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு கப் அளவுக்கு நம்ம கம்பு அளந்து வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். ஆக மொத்தம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு கம்பு போட்டுருக்கோம். அடுத்து அதே டம்ளரில் உளுந்து அளந்து போட்டுக்கலாம். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து அளந்து வச்சுருக்கோம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிடலாம். மறுபடியும் இதில் தண்ணியை ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு அந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் செடி கொடிகள் இருந்துச்சுன்னா அந்த செடி கொடிகளில் இந்த தண்ணியை ஊற்றி விடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறப்ப அந்த செடி கொடிகளை நல்லா சூப்பராக தெளிஞ்சு வரும். 3வது தடவை இதில் தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வைக்கிறப்ப தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி தான் நம்ம ஊற வைக்கணும். அரிசி, உளுந்து, கம்பு எல்லாமே 2 மணி நேரம் அப்படி இல்லாட்டி 3 மணி நேரம் தண்ணியில் ஊறினா போதும். இப்போ ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த அரிசி உளுந்துலாம் தண்ணி ஊற்றி வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அரிசி பருப்புலாம் நல்லா சூப்பராக ஊறிருக்கு பாருங்கள். கம்பு, கேப்பை, சோளம், வரகரிசி இதிலெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சோம்னா சீக்கிரமாகவே ஊறிடும். ஏன்னா அரிசி சின்னதாக இருக்கிறதுனால. மாவு நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதனால் மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இட்லி மாவு பாவத்துக்கு இந்த அரிசி அரைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த அரிசி அரைக்கிறது கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கலாம். ஊற வச்ச அரிசி மொத்தமாக போட்டு அரைக்காமல் 2 பகுதியாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் பாதி அரிசி போட்டு இப்போ அரைச்சி இந்த அரைச்ச மாவு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிச்சம் இருக்க அரிசியை போட்டு இட்லி பாத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். மிச்சம் இருக்கிற அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு இட்லி மாவு பாத்துக்கு அரைச்சிக்கலாம். 2வது அரைச்ச மாவையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இந்த இட்லி மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். உப்போட அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவை நான் எத்தனை மணிக்கு அரைச்சேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு அரைச்சிருக்கேன். இந்த மாவு மிக்சியில் அரைக்கிறதுனால இந்த மாவு அரைக்கிறப்ப இந்த மாவை தொட்டு பாருங்கள், நல்ல ஒரு ஹீட்டாக இருக்கும். இந்த ஹீட்லேயே சீக்கிரம் இந்த மாவு புளிச்சிரும். இப்போ நம்ம அரைச்ச மாவு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். மறுநாள் காலையில் இந்த மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மறுநாள் காலையில் நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி எடுத்து இந்த மாவை எடுத்து பாருங்கள், மாவு நல்லா பொங்கி உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த கரண்டியை வச்சு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். மாவு நல்லா புளிச்சு வரப்ப இந்த மாவு இட்லி ஊற்றுற பதத்துக்கு கரெக்டான பக்குவத்தில் கெட்டியாக இருக்கு பாருங்கள். மிக்சியில் அரைச்சி இந்த கம்பு மாவில் நல்ல ஒரு சாஃப்டான இட்லி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இட்லி வேக வைக்கிறதுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இட்லி கொப்பரையில் ஊற்றுற தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி மாவு ஊற்றி வச்சோம்னா இட்லி 5 to 7 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இட்லியும் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச கம்பு மாவை ஒவ்வொரு குழிலையும் ஊற்றிக்கலாம். இட்லிக்கு அப்புறம் மூடி வச்சு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. 7 நிமிஷம் கழிச்சு இந்த மூடியை ஓப்பன் பண்ணி இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இட்லி தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்குது. இந்த இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்டிக்கர் எடுத்து நம்ம குத்தி பார்க்கலாம். இட்லி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இட்லி மேலாக கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு இட்லி எடுத்து இன்னொரு தட்டில் கவுத்தி விட்டுடலாம். இன்றைக்கி நம்ம கம்பு மாவில் இட்லி சுட்டிருக்கோம். இந்த கம்பு இட்லி நம்ம தட்டில் கொட்டுறப்பே நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக வருது. கம்போட அளவு ஜாஸ்தியாக சேர்த்து இந்த இட்லி மாவுக்கு அரைச்சி நம்ம இட்லி சுட்டிருக்கோம். இட்லியும் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. அது மாதிரி குண்டுன்னு இட்லி நல்ல ஒரு சாஃப்டாக மெதுவாக இருக்குது. நல்ல ஒரு சாஃப்டான கம்பு மாவு இட்லிக்கும் காரஞ்சாரமான தக்காளி சட்னி இருந்தால் இந்த இட்லியை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி கார சட்னியும் வச்சு சாப்பிட போகிறோம்.
இந்த இட்லியை நான் எடுத்து இப்போ உங்களுக்கு நான் பிச்சு காமிப்பாங்க. இந்த இட்லி பிக்கிறப்பயே மல்லிகைப்பூ போல் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. இட்லி நல்லா சூடாக இருக்கிறதுனால கையில் கூட தொட முடியல, அந்தளவுக்கு சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பு மாவை வச்சு நல்ல ஒரு முருகலான தோசை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சு தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பு மாவை நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த மாவை வச்சு நம்ம தோசை சுட்டுக்கலாம். இந்த கரண்டி வந்து ரொம்ப சின்ன கரண்டியாக இருக்குது அப்படின்றதுனால நான் கரண்டியை மாற்றிக்கிறேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி தோசை மாவை ஊற்றி நல்லா தேய்ச்சிக்கலாம். தோசை மாவு நமக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிருக்கேன். இப்போ இந்த தோசைக்கு மேலே நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லாட்டி நெய் கூட ஊற்றி இந்த தோசை சுட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பொன் முருகலாக நல்லா தோசை, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் தோசை இருக்குது. இப்போ தோசை வெந்துருச்சு, நம்ம தோசையை எடுத்துக்கலாம். நல்லா முருகலான தோசை சூப்பராக செஞ்சாச்சு. இன்றைக்கி நம்ம கம்பு மாவில் கம்பு இட்லி சுட்டாச்சு, தோசையும் சூப்பராக சுட்டாச்சு. இன்றைக்கி நம்ம கம்பு மாவு வச்சு நல்ல ஒரு சாஃப்டான இட்லியும், அதுக்கடுத்து இந்த கம்பு மாவை வச்சு நல்ல ஒரு முருகலான தோசையும் சுட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி கார சட்னியை வச்சு இப்போ சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.